Hi students, good morning. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நியூ சாப்டர் 8th சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு டாபிக் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நல்லா ஈஸியாக கவனிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் த லெசன், ரிமைனிங் பார்ட் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படி பார்க்க போகிறோம். ஸோ அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு வரும்போது, இப்போது எனிதிங் விச் ஆக்குபைஸ் த ஸ்பேஸ் இஸ் கால்ட் எ மேட்டர். ஸோ அப்போ இந்த ஸ்பேஸில் ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் இட் இஸ் செட் டு பி மேட்டர்ஸ். ஸோ மேட்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 types. We know that solid, liquid and gases. So இப்போ solid, liquid, gases, any material, இந்த materials பார்த்தீங்கன்னா they are having different physical and chemical properties. Physical properties, chemical properties எல்லாம் டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதையெல்லாம் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, அப்போது வாட் ஆர் த பேசிக் திங்ஸ், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் கன்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் திஸ் மேட்டர், அப்போ அந்த பொருட்கள் எல்லாம் எதனால் ஆனது, அப்போ அந்த பேசிக் திங் என்ன, ஃபண்டமெண்டல் என்டைட்டிஸ் அண்ட் வாட் இஸ் தட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் இன் தட் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணோன்னா தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனி மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் an atom. ஸோ ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னா, any object can be divided into pieces. இப்போ இந்த chalk piece இருக்குன்னா broken into 2 pieces, then 4 pieces, 8 pieces, like that. அப்படி உடைச்சிட்டே போகிறோம். அப்போ எவ்வளோ தூரம் உடைச்சிட்டே போவோம். this one is the last stage. இந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அதை பிரேக்கப் பண்ண முடியாது, which cannot be subdivided further. அதுக்கு மேலே உடைக்க முடியாதுங்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் is called an atom. The tiny speck is called an atom. ஆட்டம்ங்கிறது அது ஆட்டம்கோட ரியல் ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம்னா இன்டிவைசபிள், விச் கேனாட் பி ஃபர்தர் டிவைடட். அப்போது எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு அப்படியே டைனி பார்ட்டிகல் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டைனி ஸ்பீக் ஆஃப் தட் மெட்டீரியல் இஸ் கால்ட் அன் ஆட்டம். ஸோ விச் கேனாட் பி ஃபர்தர் டிவைடட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டத்தோட சைஸை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமெரிக்கன் ஃபிசிஸ்ட் தட் ஃபெய்ன்மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஃப் த ஆட்டம் பிகம்ஸ் an apple, then the apple become the size of the earth. ஒரு ஆட்டத்தை நம்ம ஆப்பிள் சைஸுக்கு இமேஜின் பண்ணுவோம், பெரிய சைஸ் வந்துட்டு தான் அப்படி இமேஜின் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ரியல் ஆப்பிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் த சைஸ் ஆஃப் an earth. ஸோ அந்த கம்பேரிட்டிவாக அப்படி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டைனி பார்ட்டிகல் இஸ் கால்ட் an atom. ஸோ பிகினிங் ஸ்டேஜஸில் அந்த ஆட்டம் it is discovered that the atom is consist of revolving electrons in various orbits and nucleus. ஸோ இப்போது ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் ரிவால்விங் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. லேட்டர் தட் அதுக்கப்புறம் இன்சைட் த நியூக்ளியஸ் presence of protons and neutrons. அப்போ பிகினிங்கில் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஸ்பியா எலக்ட்ரான்ஸ் அண்ட் தட் நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தென் லேட்டாக இன்சைட் த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸ் அண்ட் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான்ஸ் ஆர் present inside the nucleus. தென் லேட்டர் ஸ்டடீஸ் இன்னும் ஃபர்தர் டிஸ்கவரி அப்படி போக பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் நியூட்ரான்ஸ் கூட ஃபண்டமெண்டல் என்டைட்டிஸ் கிடையாது, அது விச் ஆல்சோ மேடப் ஆஃப் திஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஆல்சோ மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால்ட் குவார்க்ஸ். அப்போ குவார்க்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் என்டைட்டிஸ் ஆஃப் திஸ் ஆட்டம், ஆஃப் திஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபர்தர் டிவிஷன் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது, நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ஸ், தென் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், தென் குவார்க்ஸ், லைக் தட். அப்போது இந்த லெசனில் நம்ம படிக்க போகிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் an atom. ஒரு ஆட்டம் சைஸ் எப்படி இருக்குது, மாடல்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாடல்ஸ் ஆர் தேர், தாம்சன் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாடல். அந்த மாடலில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகுது, ஆர்பிட்ஸ் எப்படி இருக்குது, நியூக்ளியஸோட பொசிஷன் என்ன. ஸோ நியர்லி த சைஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் நியர்லி 10⁻⁻10 meter.
ஸோ அந்த நியூக்ளியஸோட சைஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி அபவுட் த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜிஸ். ஸோ அதையெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறது தான் திஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அப்போது இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அண்ட் நியூக்ளியஸ். அதை தான் பேசிக்காக ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். நவ் discharge of electricity through gases. Discharge of electricity through gases. So normally gases or air is a poor conductor of electricity because there is no availability of free electrons. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால கேஸஸ் ஏர்லாம் பார்த்தீங்கன்னா it will not conduct electricity. Now how to make the air as a conductor of electricity? எப்படி நம்ம அந்த ஏர் வழியா கேஸஸ் வழியா எப்படி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறது? ஆல்ரெடி நோ தட் மெட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they are conductors of electricity. அப்போ ஏரில் கேஸஸில் how to pass electricity? It is called electrical discharge of electricity through gases அப்படின்னு நம்ம படிக்கிறோம். So to study the discharge of electricity through gases we need the help of a device called discharge tube. So discharge tube அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கேஸஸ் வழியாக எப்படி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸோ டிஸ்சார்ஜ் டியூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ கிளாஸ் டியூப், ஒரு லாங் கிளாஸ் டியூப் ஆஃப் லென்த் 20 centimeter அண்ட் ஆஃப் டயாமீட்டர் 4 centimeter. ஸோ இப்போ 20 centimeter லாங் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப், அதோட டயாமீட்டர் அந்த சிலிண்ட்ரிக்கல் டியூபோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா நியர்லி 4 centimeter அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப் இஸ் கால்டு டிஸ்சார்ஜ் டியூப். அப்போ இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் பார்த்தீங்கன்னா there is a side tube. In the discharge tube there is a side tube. How to make the gas as conductor of electricity பார்க்கும்போது the discharge tube is filled with some gas. பியூர் ஃபார்ம் ஆஃப் கேஸ் எடுத்துகிட்டு நம்ம டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கேஸஸ் வழியாக தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும். There are two main conditions for the discharge of electricity through gases. Applying large potential difference at very low pressure. அப்போ லார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி நம்ம இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், ப்ரெஷர் எப்படி கொடுக்க போகிறோம் அதை பார்க்கணும். ஸோ இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப்பில் பார்த்தீங்கன்னா கேஸ் இஸ் ஃபில்ட் இன் பியூர் ஃபார்ம், தேர் இஸ் எ சைட் டியூப் தெரியும், அண்ட் தெர் ஆர் டூ மெட்டல் எலக்ட்ரோட்ஸ். The metal electrode connected to the negative terminal of the negative terminal is called cathode, and the metal electrode connected to the positive terminal is called anode, and very high potential difference is applied between these two metal electrodes. Nearly 50 kilovolt potential difference is applied, 50,000 volt is applied between these two electrodes. The electrode connected to the negative terminal is called cathode, and the metal electrode connected to the positive terminal of that induction coil, because this high voltage is obtained using the secondary of induction coil. Appo metal electrode connected to the positive terminal of the secondary of induction coil is called an anode. So there is a gas, pure form of gas is filled inside the discharge tube. So நம்மளோட condition என்ன, applying large potential difference across the gas column and at low pressure. அப்போ large potential difference கொடுத்தாச்சு. Now we are going to reduce the pressure inside the tube. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸோட ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணணும். So for that the side tube is connected to a high vacuum pump provided with pressure gauge. அப்போ ப்ரெஷர் காஜை மெஷர் பண்ணக்கூடிய அந்த வேக்யூம் பம்பில் நம்ம சைட் டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் தட் வேக்யூம் பம்ப் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸோட ப்ரெஷரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டே வர போகிறோம். அண்ட் ரெடியூசிங் த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன்சைட் த டியூப் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வேக்யூம் பம்ப். ஆல்ரெடி லார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கிவன். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸோட ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அப் டு த ப்ரெஷர் ஆஃப் 110 mm ஆஃப் ஹெச்ஜி. அப்போ 110 mm ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுற வரலும் பார்த்தீங்கன்னா நோ டிஸ்சார்ஜ், தெர் இஸ் நோ டிஸ்சார்ஜ் இன்சைட் த discharge tube. அப்போ அதுக்குள்ளே அது nothing is happening inside the discharge tube up to this pressure. When the pressure is reduced to 100 mm of Hg, அந்த 100 mm of Hg க்கு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா some irregular streaks of light produced inside the
discharge tube with crackling sound. இப்போ irregular streaks of light, லைட்டோட streaks irregular streaks இருக்கு with crackling sound. அப்படி இருக்கக்கூடிய ஒரு process takes place inside the discharge tube at the pressure of 100 mm of Hg. So irregular streaks of light with crackling sound takes place at the pressure of 100 mm of Hg. Now the pressure inside the gas is further reduced. இன்னும் குறைச்சிட்டே வரும். Pressure 100 mm ல இருந்து reduced to 10 mm of Hg. At that stage, that irregular streaks broaden out, that streaks disappears, and there is a luminous column of light exists between this anode from anode up to almost cathode. Anode la irundhu cathode varailum pathina or bright column of light, luminous column of light takes place at the pressure of 10 mm of Hg. That luminous column is called positive column. So positive column, that luminous column of light is called positive column. On further reducing the pressure inside the tube up to 0.01 mm of Hg, அவ்வளோ low pressure க்கு நம்ம reduce பண்ணும்போது தான் now this positive column, luminous column disappears and the whole tube is filled with a dark space called Crookes dark space. Crookes dark space. அப்போ உள்ளுக்குள்ள பாருங்க டியூபுக்குள்ள அந்த பாசிட்டிவ் காலம் எல்லாம் மறைஞ்சிட்டு இந்த டியூப் ஃபுல்லா filled with a dark space called Crookes dark space at the pressure of 0.01 mm of Hg. At that stage the walls of the tube begins to glow in greenish color. அப்போ green கலர்ல அந்த walls glow ஆக ஆரம்பிக்குது. That is the final stage of electrical discharge. At that stage எப்போ அந்த walls எல்லாம் greenish glow க்கு வந்துருச்சோ at that stage some invisible particles are emanating from the surface of cathode. கண்ணுக்கு தெரியாத particles emanating from this cathode at the pressure of 0.01 mm of Hg. Later it was found to be stream of electrons. It was considered stream of electrons. So that particle emanating from this cathode are called cathode rays. அப்போ cathode rays are nothing but stream of electrons. So applying very large potential difference and reducing the pressure up to 0.01 mm of Hg, some invisible particles comes out from this cathode surface. They are called cathode rays. Cathode rays are nothing but stream of electrons. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். Now properties of this cathode rays. அப்போ அந்த stream of electrons அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுல stream of electrons, that is cathode rays. அந்த cathode rays ஓட properties என்ன? What are the properties அப்படின்னு பார்த்தோம்னா, cathode rays possess momentum and energy. They possess momentum and energy. ஏன்னா they are nothing but electrons. அப்போ electrons particle பார்த்தீங்கன்னா they possess momentum and energy, and they travels with the velocity nearly of the order of 10 power 7 meter per second, with the velocity of 10 meter per second in straight lines, and while applying electric and magnetic fields. For example, our two plates use பண்ணி connected to positive and negative terminals, negative potential அப்படி கொடுத்துட்டோம்னா, அப்போ the upper plate becomes positive and lower plate becomes negative. If an electron beam passes through this electric field, அப்போ electric field is established between the two plates. அப்படி ஒரு electric field குள்ள electrons pass ஆச்சு அப்படின்னா it gets deflected towards the positive plate. That let us take this dotted circle represents the presence of magnetic field. அப்போ போர்டுக்கு perpendicular இங்க ஒரு north pole, போர்டுக்கு அந்த சைடு ஒரு south pole வச்சு ஒரு perpendicular ஒரு magnetic field but inside this dotted circle கொடுத்தோம் அப்படின்னா that electron beam charged particle இல்லைங்களா, அப்போ which undergoes deflection. So அப்போ cathode rays are deflected while applying electric and magnetic fields. So அப்போ electric field கொடுத்தாலும் சரி, magnetic field கொடுத்தனாலும் the path of electron beam, the particle gets deflected அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். By the nature of deflection, it is identified that they are nothing but negatively charged electrons. பாருங்க, it deflects towards positive plate while applying electric field. So they are nothing but
negatively charged particles அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். So it possesses momentum and energy and travels in straight lines with the velocity of 10 power 7 meter per second, can be deflected by applying electric and magnetic fields. By nature of deflection நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், they are negatively charged particles அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். Then cathode rays falls on certain metals, it produces heat. It produces heat. எங்க போய் ஸ்ட்ரைக் ஆனாலும் it produces heat and which affects photographic plate. It affects photographic plate and it causes fluorescence when falls on certain minerals and crystals. ஒளிர்தலை ஏற்படுத்துது. சில crystal minerals ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா it gives a fluorescence. And நம்ம எக்ஸ்ரேஸ் ஓட ப்ரொடக்ஷனில் படிச்சிருப்போம், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் சடன்லி ஸ்டாப்டு பை எ டார்கெட் ஆஃப் ஹை அட்டாமிக் வெயிட் லைக் டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம். அந்த மாதிரி மெட்டீரியலில் ஸ்ட்ரைக் ஆகும்போது எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸில் நம்ம படிச்சிருப்போம், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் சடன்லி ஸ்டாப்டு பை எ டார்கெட் ஆஃப் ஹை அட்டாமிக் வெயிட், எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் நத்திங் பட் கேத்தோட் ரேஸ். ஸோ அங்கேயும் கேத்தோட் ரேஸ் யூஸ் ஆகுது. Then it travels with the velocity of 1/10th of velocity of light. Light oda speed la 1/10th value la travel ஆகுது. It travels with the velocity of 1/10th value. And when it passes through gases குள்ள இந்த cathode rays pass ஆச்சு அப்படின்னா it ionizes the gas, which ionizes the gas. அப்போ எப்பெல்லாம் கேஸஸ்குள்ளே கேத்தோட் ரேஸ் பாஸ் பண்ணாலும் இது அந்த கேஸ் ஆட்டத்தை அயனைஸ் பண்ணுதுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். நவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ், தட் இஸ் E by m ஆஃப் எலக்ட்ரான் பை தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு டிட்டர்மைன் த ஸ்பெசிஃபிக் சார்ஜ், தட் இஸ் charge to mass ratio of electron, are also called mass normalized charge, that is charge per unit mass of electron, charge per unit mass of electron. So E by m value determine பண்ணக்கூடிய ஒரு important experiment. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸஸ், நம்ம அந்த டிஸ்சார்ஜ் டியூபை யூஸ் பண்ணி அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. அப்போ டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேஸஸ் அந்த டியூப் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே என்ன மெயின் பிரின்சிபல் யூஸ்ட் அப்படின்னா, த கேத்தோட் ரேஸ் டிஃப்ளெக்டட் ஒயில் அப்ளையிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நம்ம எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கேத்தோட் ரேஸை டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதுதான் ஃபேக்ட், அதுதான் பிரின்சிபல். ஸோ பை வேரியிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு த கேத்தோட் ரேஸ் கேன் பி டிஃப்ளெக்டட், எலக்ட்ரான் பீம் கேன் பி டிஃப்ளெக்டட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். ஸோ தீஸ் ஆஸ் த டிஸ்சார்ஜ் டியூப், highly evacuated discharge tube designed as shown in the diagram with the help of a low tension battery. So low voltage battery use பண்ணி அந்த cathode current pass பண்ணால் cathode gets heated. அப்போ heat ஆச்சு அப்படின்னா due to thermionic emission it emits electron. அப்போது electrons are emitted from cathode. That emitted electrons from cathode is accelerated towards this anode disk. So this is the anode disk by the high voltage potential difference applied using high voltage battery. Or high voltage battery use பண்ணி ஒரு large potential difference கொடுத்த உடனே the emitted electrons from cathode are now accelerates towards the anode disk, and the accelerated electrons passes through the holes of that anode. டிஸ்கில் இருக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியாக பாஸ் ஆகிறதுனால தட் எலக்ட்ரான் பீம் பிகம்ஸ் எ நேரோ பீம், பென்சில் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் தட் ஆனோட் டிஸ்க். ஸோ அப்போது ஃப்ரம் திஸ் ஆனோட் அசம்பிளி, இந்த அசம்பிளியிலேருந்து பார்த்தீங்கன்னா எ ஃபைன் பீம், நேரோ பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், cathode rays comes out from this anode disk. Now that cathode rays passes between the two parallel plates. So these are the two parallel plates, and the plates இடையில that cathode rays now passes and also passes between the poles of a magnet. So this is the magnet arrangement. So between north and south pole, and the poles இடையிலும் that electron beam passes and finally strikes the fluorescent screen at O. அப்போ ஓங்கிற பாயிண்டில் இந்த fluorescent screenல strike ஆகுது. That fluorescent screen is already coated with a fluorescent material like zinc sulfide.
when electron beam strikes that surface na it produces scintillation, ஒரு bright point, bright spot produces on that screen. ஏன்னா இந்த cathode raysங்கிறது invisible. அந்த cathode rays அந்த பாத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா only with the help of this bright spot on that screen. So அப்போ it is coated with fluorescent material like zinc sulfide. So இதுதான் அந்த arrangement. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் இந்த பிளேட்ஸ் டிஃப்ளெக்ட், இந்த பிளேட்ஸ் பேரலல் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேரலல் பிளேட்ஸ் பாருங்கள், இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ பாசிட்டிவ் பிளேட்லேருந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் பிளேட் லைன்ஸ் ஆர் பாசிங், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போது டாப் பிளேட்லேருந்து பாட்டம் பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங். அப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் we are using these plates. அந்த ஃபீல்டு எப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாலும் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் லைக் அலாங் ஒய் ஆக்சிஸ் மாதிரி நம்ம இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நார்த் அண்ட் சவுத் போல் பாருங்கள், அவுட் சைட் த போர்டுக்கு வெளியில் ஒரு நார்த் போல், போர்டுக்கு உள்ளே ஒரு சவுத் போல், அப்படி இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நார்த் போல் டு சவுத் போல் மேக்னெட்டிக் லைன்ஸ், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் பாசிங், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாசிங் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் like Z axis. And the path of electron beam, and the electron beam oda path paranga, it is like X axis. So along X axis electron beam pass agar mari eduthukalam, along Y axis that electric field is applied, along Z axis magnetic field is applied. So applied electric and magnetic fields and the path of electrons are mutually perpendicular to each other. ஸோ அப்போ பர்பண்டிகுலராக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் சரி, பீம் எலக்ட்ரான் பீமுக்கு பர்பண்டிகுலராக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நவ் டெரிவேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் வெலாசிட்டி. இந்த எலக்ட்ரான் பீம், அந்த பீமோட வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டியில் அது ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அலோன் ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இது பாசிட்டிவ் பிளேட், இங்கே நெகட்டிவ் பிளேட், நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். அப்போ பிளேட்ஸுக்கு இடையில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிடுது, ஒரு ஃபிக்ஸடான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும், எலக்ட்ரான் பீம், கேத்தோட் ரேஸ் ஆர் நத்திங் பட் எலக்ட்ரான் பீம்ஸ். அப்போ பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்போ இந்த எலக்ட்ரான் பாருங்கள், எலக்ட்ரான் கெட்ஸ் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பிளேட். அப்போ இதுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கிறனால இந்த எலக்ட்ரான் பீம் அந்த பிளேட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே இட் டிஃப்ளெக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பிளேட் அண்ட் ப்ரொடியூசஸ் லைட் ஸ்பாட் அட் P. அப்போது ஸ்க்ரீனில் இங்கே ஓவிலேருந்து இவ்வளோ சைடு டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு இன் அப்போர்ட் டைரக்ஷன் with the help of that electric field. So electric field is now fixed. ஒரு ஃபிக்ஸடாக எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து எலக்ட்ரான் பீமை ஒரு அப்போர்ட் டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. that is now the force on this electron because of the presence of electric field. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகிறதுனால அப்போ அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி தான் அந்த அப்போர்ட் டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் இஸ் QEன்னு ஸ்டடி பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் Qங்கிறது ஜென்ரல் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் எடுத்துக்கோம். இங்கே எலக்ட்ரான் அப்படிங்கிறனால தட் இஸ் E into E. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். தென் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம், தட் இஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். தென் FB இஸ் ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எப்படின்னு பாருங்கள், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபிக்ஸட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு டிஃப்ளெக்ஷன் அப்போர்டில் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. நவ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் சுவிட்ச்ட் ஆன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் டிஃப்ளெக்ஷன் இன் அப்போர்ட் டைரக்ஷன், பட் மேக்னெட்டிக் ஒரு இன்வர்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா அக்கார்டிங் டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் டிஃப்ளெக்ஷன் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கிராஜுவலாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா அந்த டிஃப்ளெக்ஷன் ஒன்ஸ் அகெயின் ரிட்டர்ன் பேக்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் O. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அப்போர்டில் ப்ரொடியூஸ் ஆன ஒரு டிஃப்ளெக்ஷனை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி திரும்ப நியூட்ரலைஸ் பண்ணுறோம், திரும்ப ஒன்ஸ் அகெயின் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரோம், டு த பொசிஷன் அகெயின் O. பிகாஸ் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தான் டவுன்வர்டில் டிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு, இட்ஸ் வேல்யூ இஸ் டேக்கன் அஸ் BeV.
லாரன்ஸ் ஃபோர்ஸில் ஸ்டடி பண்ணியிருந்துருப்போம் பிக்யூவி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி. தீட்டா அப்படிங்கிறது நம்ம அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் எலக்ட்ரான் பீமுக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ தீட்டா இஸ் 90, சைன் 90 இஸ் 1, அதை விட்டுறலாம். அப்போ ஜஸ்ட் பிக்யூவி. ஸோ பிக்யூவி, கியூக்கு பதிலாக இ, ஏன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் இ. ஸோ அப்போ பிஇவி இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ். அப்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்னால த எலக்ட்ரான் பீம் டிஃப்ளெக்ட்ஸ் இன் த upward direction. That deflection is now neutralized with the help of this magnetic field force in the downward direction. அப்போ both the forces are acting in opposite direction தான். பட் என்ன டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே டிஃப்ளெக்ஷனை நியூட்ரலைஸ் பண்ணி ஒன்ஸ் அகேன் த சேம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டதுனால மேக்னிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல், போத் த ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட்ஸ். அப்போ ஈக்குவேட்டிங் தீஸ் டூ ஃபோர்ஸஸ் எப்படி எழுதலாம்னா தட் இஸ் பிஇவி இஸ் ஈக்குவல் டு இ இன்டு இ. ஸோ இ கேன்சல் பண்ணிட்டோன்னா that is V is equal to E by B. So this is the velocity of this cathode rays. If the applied electric and magnetic field values are known, electric magnetic field values தெரிஞ்சிருச்சு அப்படின்னா velocity can be calculated. So velocity of cathode rays எவ்வளோங்கிறத வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். So இது first one. Then second one, determination of specific charge E by M. Specific charge, அதான் நம்மளோட எய்ம், specific charge of an electron. ஸோ அப்போ அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். Now both the fields, electric and magnetic fields இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஓங்கிற பாயிண்டில் அந்த எலக்ட்ரான் பீம் ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு, வெலாசிட்டி கால்குலேட் பண்ணியாச்சு. In this case, இந்த கேஸில் so V is the accelerating potential applied between the cathode and anode. அப்போ Vங்கிற ஒரு பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்ததுனால தான் இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா comes out from cathode and accelerated towards anode. பொட்டன்ஷியல் இல்லைன்னா there is no electrons. அப்போது பொட்டன்ஷியல் கொடுத்த உடனே that potential is doing work. அந்த எலக்ட்ரான் கேத்தோடுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானில் ஒர்க் பண்ணும்போது that electron acquires potential energy. அப்போது due to this applied potential that electron possess potential energy. The electron present inside the cathode acquires potential energy. எவ்வளோ potential energy? Charge of electron is small e, applied potential is V. So EV is the potential energy obtained by that electron present inside the cathode. அப்போது EV அப்படிங்கிற அந்த potential energy இருக்கக்கூடிய அந்த electron now comes out and moves towards and accelerated towards this anode. அப்போது கேத்தோட்லேருந்து வெளியில் வந்துட்டு ஆக்சலரேட் ஆகும்போது it possesses kinetic energy. The total potential energy of electron inside the cathode now fully converted into kinetic energy. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி EV is equal to the kinetic energy half mv square. What is our aim? நம்ம எய்ம் என்ன? E by m கண்டுபிடிக்கணும். E by m is nothing but specific charge of electron, specific charge of cathode rays, that is charge per unit mass. அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ E is here, m இருக்குது, அப்போ m இங்கே கொண்டு வாங்க. அப்போ E by m is equal to, what about the remaining term? So here is V square by 2 into this capital V. In the small v ங்கிறது it is nothing but velocity of electrons. Capital V is the applied potential difference between cathode and anode. Small v already நம்ம determine பண்ணியிருக்கோம், velocity is nothing but E by B. ஸோ அப்போ இந்த E by B ங்கிற வேல்யூ அந்த ஸ்மால் விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா now E by m is equal to, V is equal to E by B. Here is V square. So அப்போ E square by B square. So 1 by 2V, ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2V, இந்த V ஸ்கொயருக்கு பதிலாக E square by B square. So this is the expression. Substituting this value, that E by m can be measured as 1.7 into 10 power 11 coulomb per kilogram. 1.7 into 10 power 11 coulomb per kilogram. Coulomb, that is E by m. E is the charge. Charge oda unit is coulomb per mass per kilogram. So this is the calculated value of E by m. Now the third part is nothing but again
திரும்ப இந்த E by M கால்குலேட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம கால்குலேட் பண்ண இந்த E by M வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி யூஸிங் 2 மெத்தட்ஸ். That is deflection due to electric field, another one is deflection due to magnetic field. அப்போ deflection due to electric field அப்போ electric field alone is switched on and magnetic field is switched off. அங்கே பார்த்தீங்கன்னா magnetic field is switched on, electric field is switched off. அப்படி கண்டிஷனில் ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த E by M டெரைவ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் now electric field alone is switched on. இந்த டயக்ராமில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணிட்டு ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்விட்ச்ட் ஆன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் அந்த பிளேட்ஸுக்கு கொடுத்தாச்சு. ஸோ தீஸ் ஆர் த 2 plates. த பிளேட் இஸ் ஹேவிங் எ லென்த் ஆஃப் L. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ், லோயர் பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ். பாசிட்டிவ் பிளேட்லேருந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் பாசஸ் டுவர்ட்ஸ் த லோயர் பிளேட். அப்போது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் த பிளேட்ஸ். அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இல்லை, ஆக்சுவலாக அந்த லைன்ஸ் எல்லாம் பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் த பிளேட்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் தேர். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்மளோட கேத்தோட் ரேஸ் என்டர் ஆகுது. தட் இஸ் எலக்ட்ரான் பீம், தட் இஸ் எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் ஆர் என்ட்ரிங் இன் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது என்ட்ராச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் the electron beam gets deflected. அப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே ரீச் ஆகாமல் அந்த பிளேட்டுக்குள்ளே என்ட்ரான் இட் கெட்ஸ் deflected towards the positive plate. ஸோ அப்பர் பிளேட் இஸ் பாசிட்டிவ் பிளேட். ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவ் பிளேட்ஸ் பார்ட்டிகல் எங்கே அட்ராக்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட். அப்போ டிஃப்ளெக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட். அப்போது எலக்ட்ரான் பீம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்டில் ஸ்ட்ரைக் ஆகாமல் எப்போ நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சுவிட்ச் ஆன் பண்ணீங்களோ பண்ண உடனே இட் ரீச்சஸ் டு another this top point. அந்த பாயிண்டில் ரீச் ஆகுது. இட் ப்ரொடியூசஸ் எ scintillation, bright spot at this point on that screen. So the displacement because of this electric field on the screen is Y. Yes, now at the end of electric field, இது displacement on that screen, it is visible. நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த லைட் ஸ்பாட்டுக்கு இந்த ஃபைனல் லைட் ஸ்பாட்டுக்குள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பிளேட்டோட எண்டில் அங்கேயோட எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிஞ்சிருது. அப்போ அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த டிஃப்ளெக்ஷன். இதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ அந்த டிஃப்ளெக்ஷனுங்கிறது ஒன்லி இன்சைட் த பிளேட்ஸ்க்கு இடையில் வரும்போது அந்த டிஃப்ளெக்ஷன். அகைன் இப்போ ஃபீல்டு முடிஞ்சிட்டதுனால இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டேக்கன் அஸ் Y1. ஓகே, அப்போது இந்த டிஃப்ளெக்ஷன் பாருங்கள் ஃபுல்லி இன் upward direction. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற டிஃப்ளெக்ஷன் எல்லாமே இன் upward direction. ஆல்ரெடி ட்ராவல்ஸ் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன் பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்திருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால தான் இந்த upward டிஃப்ளெக்ஷன், தட் upward ஃபோர்ஸ் அண்ட் upward ஆக்சலரேஷன் லைக் தட். ஸோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஒன்று படிச்சிருந்துருப்போம். தட் இஸ் S இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். இது 11th இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். தட் இஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிகளுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ எலக்ட்ரான் பீம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ், யூடிஏ எல்லாம். வாட் இஸ் எஸ்? எஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நம்ம படிக்க போகிறது எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே? அப்போர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ஆன் த ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா ஒய் இன்னும் பெருசாக கூட இருக்கலாம். பட் at the end of electric field in the displacement, this is the displacement due to electric field in upward direction. எல்லாமே upwardsல தான் நம்ம approach பண்ணணும். ஏன்னா electric field deflection in upward direction. So displacement in upward direction is Y1 because of that electric field. Electric fieldனால upward deflection is Y1. So S can be replaced using that Y1. Then what is U? U is nothing but initial velocity. நம்ம equations of motion derive பண்ணும்போது U is taken as initial velocity. இங்கே what is the initial velocity in the upward direction? அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது it has only that horizontal velocity. அப்போ upward direction there is no initial velocity. அப்போ initial velocity in the upward direction is taken as 0. Then ஸோ அப்போது US நம்ம எடுத்தாச்சு. தென் இன்னும் ஏவும் டீயும் இருக்குது. அந்த ஏ வாட் இஸ் ஏ? ஆக்சலரேஷன் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வரக்கூடிய ஆக்சலரேஷன். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இ இன்ட்டு இ.
is the force due to electric field. So, according to Newton's second law, F is equal to ma. So, A acceleration due to electric field is equal to F E by m. So, F is equal to ma. Newton oda second law use panni acceleration இப்படி எழுதலாம். So, already in the electric field force, electric field நால வரக்கூடிய force is E. So, acceleration is equal to F க்கு பதிலா that is E by m. So, this is acceleration, this one is displacement, this one is initial velocity. Then final one T, that is time taken by that electron to pass through that electric field. Electric field குள்ள enter ஆயிட்டு electric field விட்டு வெளியில வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது. So, time எங்க இருக்கும் velocity formulaல, velocity is equal to displacement by time. So, velocity is equal to, what is the displacement? Displacement எவ்வளவுனா electric fieldல எவ்வளவு தூரம் displace ஆகுது, அது length of the plate க்கு equal. So, L by T. So, from this expression T can be written as L by V. So, S is equal to ut plus half at square equation of motion. அந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான S, U, A and T எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இந்த இடத்துல. இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண இன்ஸ்டெட் ஆஃப் S, y1 is equal to, here ut, u value is 0. So, this term becomes 0. அப்போ remaining term half at square மட்டும்தான். So, half. What about A? A is nothing but acceleration in the upward direction due to electric field is E capital E by m. Then what about T square? T is L by V, that is length by velocity, that is L by V, that is L square by V square. Yes, once again this y1 பாருங்க, here is y1. இப்போ நம்ம அந்த v squared substitute பண்ணோம்னா, so y1 is equal to 1 by 2 E by m into v square. What is v? Velocity. Firstly velocity determine பண்ணிருக்கோம், it is E by b. So, இந்த இடத்துல E by b, E square by b square, E squareல ஒரு E, இந்த E cancel ஆயிரும். அப்போ L square b square by E. So, this is displacement y1. But in the displacement y1 பாருங்க, இது it can't be measurable, ஏன்னா இது invisible, கண்ணுக்கு தெரியாது. But on the screen இது visible. அப்போ இது ரெண்டுக்கு என்ன proportional? They are directly proportional. அப்போ ஒரு discharge tubeல பார்த்தீங்கன்னா இது ரெண்டு directly proportional. ஏன்னா இங்கே deflection கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இங்கேயும் அதிகமான deflection இருக்கும், இங்கே கம்மியாக இருந்தால் இங்கேயும் கம்மியாக இருக்கும். They are directly proportional. அப்போ y is directly proportional to y1. That is y is equal to C into y1. Now, instead of this y1, நம்ம இந்த equation substitute பண்ணோம்னா y is equal to C into, that is 1 by 2 E by m into L square b square by E. Then finally E by m. So, E by m measure பண்ணனும்னா, that E by m is equal to, பாருங்க E by m மட்டும் இங்க வெச்சுக்குவோம், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டாந்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்க 2e இங்க நியூமரேட்டர் வந்துரும். அப்போ 2ye by C into L square b square. So, this is the expression to find the electric field, to find the specific charge. So, y is the displacement on that screen, E is the applied electric field, L is the length of the plate, B is the applied magnetic field in the first case, then C பாருங்க, it is a constant. That constant is it is a constant for a given discharge tube. கொடுத்திருக்க discharge tube க்கு இது ஒரு constant value. Yes, if you calculate பண்ணீங்கன்னா once again the obtained value becomes 1.7 into 10 power 11 coulomb per kilogram. The same value we are getting once again. So, E by m value can be measured as this value.
ஸோ அகைன் E by M determination தான் டிஃப்ளெக்ஷன் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் ஆன் பண்ணி இந்த டெரிவேஷன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நவ் சுவிட்ச்ட் ஆஃப், ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு அலோன் இஸ் சுவிட்ச்ட் ஆன். மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம் இந்த கேஸில். அப்போது டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுனால தான் இன் அப்போர்ட் டைரக்ஷன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணிட்டோம், ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆக்டிங். ஸோ இந்த இடத்துல ஒரு டாட்டட் சர்க்கிள் மாதிரி இந்த நார்த் போலுக்கு சவுத் போலுக்கு இடையில, ஸோ அங்கே ஒரு டாட்டட் சர்க்கிள், அந்த டாட்டட் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்குள்ளே தான் அந்த எலக்ட்ரான் பீம். ஸோ அது இங்கே பாருங்கள், ஹியர் இஸ் த நார்த் போல், போர்டுக்குள்ளே சவுத் போல். அப்போது இந்த டாட்டட் சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இதில் மேக்னெட்டிக் லைன்ஸ் போர்டுக்கு பர்பெண்டிகுலராக பாஸ் ஆகுது. ஸோ அப்போ திஸ் டாட்டட் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் இன்வர்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, ஒன்லி பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும். இப்போ எலக்ட்ரான் பீம், கேத்தோட் ரேஸ், இந்த ஃபீல்டு இல்லைன்னா ட்ராவல்ஸ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன் பாத். அப்போ ஃபீல்டு இருக்கனால இட் கெட்ஸ் டிஃப்ளெக்டட் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஏன்னா கேத்தோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் ஒயில் அப்ளைங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இது டவுன்வர்டில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ டவுன்வர்டில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அப்போ வாட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்னாலே லாரன்ஸ் ஃபோர்ஸ், BQV sin theta. இது பர்பெண்டிகுலர்னால theta is 90, sin 90 is 1, அது விட்டுறலாம். அப்போ BQV. Here Q is charge இங்கே எலக்ட்ரான்கனால it is taken as E. ஸோ அப்போது magnetic field force is equal to BEV is the magnetic field force. Because of this magnetic field force, இது பாருங்கள் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து it travels a circular path like this. அப்போ சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே நோட் பண்ணிக்குவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு BEV. இந்த சர்க்குலர் பாத், ஸோ திஸ் இஸ் இட் ட்ரேசஸ் எ சர்க்குலர் பாத் லைக் திஸ். இட் ட்ரேசஸ் எ சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆனால் the necessity force is centripetal force. அப்போது it requires a centripetal force. அப்போ F centripetal force is equal to mv square by r, where m is the mass of that electron and v is the velocity of that electron and r be the radius of the circular path. So the radius of the circular path, அதுதான் r. ஸோ சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆச்சு அப்படின்னாலே there is a necessity force called the centripetal force. இங்கே centripetal force is not a separate force. நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் ட்ராவல்ஸ் இன் சர்க்குலர் பாத். ஸோ த லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் provides the necessary centripetal force for this circular motion. So both the forces are equal. So equating these two, so BEV is equal to mv square by r. Again v square cancel பண்ணிடலாம். So E is here, m is here. So E by m is equal to, that is v by br. So again E by m is equal to v. What is v? V is nothing but velocity. Velocity is already calculated as E by b. So அப்போ இந்த v க்கு பதிலா E by b. So E by b square r. So அப்போ இந்த பார்ட் முடிஞ்ச உடனே that is deflection due to electric field. அப்போ என்ன பண்ணியிருப்போம் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகேன் we are getting E by m. இந்த டெரிவேஷனில் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு is switched off, only magnetic field alone is switched on. இதுலேயும் பார்த்தீங்கன்னா that E by m value calculated பார்த்தீங்கன்னா in both the cases electric field deflection சரி, deflection due to magnetic field சரி, on both the cases E by m value can be obtained as the same value 1.7 into 10 power 11 coulomb per kilogram. ஸோ அப்போ 1.7 into 10 power 11 coulomb per kilogram. So this is the E by m value of electron. E by m value of electron, that is specific charge of electron or cathode ray particles அப்படினு எடுத்துக்கலாம். It is also called charge per unit mass or mass normalized charge எப்படி வேணாலும் சொல்லலாம். So that E by m value is calculated as this value 1.7 into 10 power 11 coulomb per kilogram. Okay, thank you.